ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வணக்கம். நம்ம வந்து டெய்லி தினமும் காலையில் கரண்ட் அஃபேர் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் முடியலை, நிறையா கரண்ட் அஃபேர் எடுக்க முடியாது நியூஸ் பேப்பர்லேருந்து. ஸோ அதனால் 10 days ஒன்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். கூடிய விரைவில் அந்த கரண்ட் அஃபேர் காலைல தூங்கி எழுந்திரிச்சா ஒரு 7 மணிக்கு கரண்ட் அஃபேர் பார்க்குற மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப் டு மே 20 மே 30 இதை தான் நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்துடலாங்களா? மே 20 மே 30 வரைக்கும் என்ன இம்பார்ட்டன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த நியூஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்க, இந்த கட்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க. பயனற்ற உயிருக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பையன் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து கீழே விழுந்துட்டு அப்படி அவங்களுக்கு கோமாவிலே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் இருந்தா அப்படி அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க கருணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கருணை கொலை, இந்த கருணை கொலையை பொறுத்த வரைக்கும் காமன் காஸ் வழக்கு 2018 சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் அரசியல் சட்டப்பிரிவு அரசியல் சட்டப்பிரிவு 21 என்ன சொல்லுது அப்படின்னா, இறப்பதும் வாழ்வதும் கண்ணியமாக இறப்பதும் கண்ணியமாக வாழ்வதும் அவரது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 21 சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஏன்னா ரீசெண்டாக நிறைய கருணை கொலைகள் இந்தியாவில் நடந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமான இது. இதுலேயே பார்த்தீங்கன்னா லிவிங் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா நம்ம கருணை கொலையை பற்றி எந்த ஜிகே கேட்டாலும் நம்ம ஈஸியாக பார்த்தோம்னா, பிரிவு 21 ஒருவர் கண்ணியமாக வாழ்வதற்கும் கண்ணியமாக இறப்பதற்கும் சட்டம் என்ன சொல்லுது, பிரிவு 21 தெளிவாக சொல்லுது. சரிங்களா? ஓகே. பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க. இது ஆல்ரெடி ஏற்கனவே இருந்தது தான். ஒரே தேர்தல்லாம் ஏற்கனவே இருந்தது. அப்புறம் சில காலங்களில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திருப்பி இப்போ உள்ள கவர்மெண்ட் அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொது சிவில் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்க அனைத்து மதத்தினரும் ஒரே மாதிரியான சட்டத்தை பின்பற்ற வேண்டும். இப்போ முஸ்லீமுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, ஹிந்துக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, கிறிஸ்டினுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் எல்லாமே ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நிறைய வித்தியாசம் சேஞ்ச் ஆக போகுது. இந்தியாவில் சேஞ்ச் ஆக போகுது. ஒன்று இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, பழங்குடியினர் இருக்காங்களா, இந்தியாவில் வாழ பழங்குடியினர் அவங்களுக்கு இது விலக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்பது முற்றிலும் வேறுபாடானது. அவங்களுக்கு விலக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பொது சிவில் சட்டம் இது என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லா பார்த்துங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 4 இதுதான். பகுதி 4 வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டின் கீழ் 44வது பொது சிவில் சட்டம் பற்றி பேசுகிறது. பகுதி 4ல் பிரிவு 44 ரொம்ப ரொம்ப முக்கியம். பதிவு 4 பகுதி 4 பிரிவு 44 பொது சிவில் சட்டத்தை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறாங்க. விதி 44 என்ன சொல்லுது, இந்திய பகுதி முழுவதும் உள்ள இந்திய குடிமக்கள் ஒரு பொதுவான சட்டத்தை பெற அரசு முயல வேண்டும். இதை தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே, இதை இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கோவா இருக்குது. கோவா நம்ம நாட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா கோவா. இது சுதந்திரத்திற்கு பின்னாடியே பொது சிவில் சட்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் கிடையாது. இப்போ சட்டம் இப்போ தான் கொண்டு வந்தாங்க. பொது சிவில் சட்டம்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி, இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் இருக்க கோவா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆக்டை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், முக்கியமானது கொடுத்துருக்கேன். இந்தியா கோவா என்ன பண்ணுறாங்க, போர்த்துகீசியர் ஆட்சியில் 1867 இருந்து போர்த்துகீசியர் ஆட்சியிலே அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. அப்பையிலேருந்து கோவா கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இப்போது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முதலாக இந்த சட்டம் கொண்டு உத்தரகாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உத்தரகாண்ட் மாநிலம் தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றி ஜனவரி 27, 2065 முதல் இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதான் பொது சிவில் சட்டத்தை பற்றி நம்ம டெய்லி பார்க்க வேண்டியது. சரிங்களா? தென் நிறையா கொடுத்துருக்கேன். இதோட பிடிஎஃப் யாருக்காவது வேணும்னா கேளுங்க, நான் பிடிஎஃப் அனுப்பிச்சு வைக்கிறேன். இது நிறைய சொல்கிறாங்க. கட்டாய திருமண பதிவு, சமமான சொத்துரிமை. இந்தியாவில் இப்போ வரைக்குமே ஒரு ப்ராப்பராக யாருக்குமே சொத்துரிமை கிடையாது. சொத்துரிமைனா பெண்களுக்கு. ஸோ இந்த சட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு சமமான சொத்துரிமை உண்டு. இது நம்ம கிளியராக சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், பழங்குடியினருக்கு விலக்கு. இது ஏன்னா அவங்களுக்கு தனியான கலாச்சாரம் பண்பாடு இருக்குது. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தலாமா, அது கனடாவில் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 15 தொடக்கம். இது நியூஸுங்க. இது என்ன நியூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தமிழ்
உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு. இதுக்கும் நம்ம இப்போ சொல்ல போகிற நியூஸுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இது வேற. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தமிழ் பிரிவுகள் நிறையா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு இதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் அந்த ஆய்வு பண்ணுறோம், மீட்டிங் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கொடுக்க போகிற நியூஸ் வந்து இதுக்கு கிடையாது. இதில் என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னா, செய்யறிவு உலகின் செம்மொழி தமிழும் தமிழரும் என்ற தலைப்பில் வந்து இப்போ நடத்த போகிறாங்க. பட் இது நடத்துறதுக்கும் நம்ம இப்போ சொல்ல போகிற விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? முதல்ல பாருங்கள். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ் மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா, உலக தமிழ் மாநாடு, இந்த விஷயத்த பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த கண்டென்ட் வந்ததுனால நம்ம வந்து இந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம் அப்படின்றது நம்மளுடைய பிளான். சரிங்களா? ஓகே. நம்ம ஊரில் அந்த தமிழ் மாநாட்டை பற்றி பார்க்கலாமா? எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். உலக தமிழ் மாநாடு முழுமையான பட்டியல் சொல்கிறேன், கேட்டுங்க. சரிங்களா? உலக தமிழ் மாநாடு ஃபஸ்ட்டு மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாநாடு கோலாலம்பூர், மலேசியாவில் இருக்க கோலாலம்பூரில் தான் ஃபஸ்ட்டு மாநாடு நடந்துச்சு. சரிங்களா? யார் நடத்துனது முன்னின்று? தனிநாயகம் அடிகளார், இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு மாநாடு நடத்துனாங்க. ரெண்டாவது மாநாடு அடுத்த 2 வருடத்தில் 1968 நடந்துச்சு. சரிங்களா? இதை யார் நடத்துதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் பேரறிஞர் அண்ணா அப்போதைய முதல்வர் நடத்தினாங்க. சரிங்களா? மூணாவது மாநாடு 1970. ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கையும் ஃபஸ்ட்டு 3 மாநாடு நடக்குது. 1970 பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ், பிரான்ஸ், ஓகேங்களா, அங்கே வந்து நடக்குது. பேராசிரியர் ஜின் பிலியோசா அவங்க வந்து ஒருங்கிணைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, 1966, அப்புறம் 1968, 1970. சரிங்களா? 2 வருஷத்துக்கு நடக்குது. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் 1974, அதுக்கப்புறம் 4 வருட இடைவெளியில் 1977 வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷ இடைவெளியில் நடக்குது. எங்கே நடக்குது? யாழ்ப்பாணம் 66, 66, 68, 70. அதுக்கப்புறம் எங்கே நடக்குது? 74ல் யாழ்ப்பாணம் அங்கே நடக்குது. அப்புறம் கிட்டத்தட்ட 7 வருட இடைவெளியில் 7 வருஷத்தோட இடைவெளியில் அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 வருடம் கழிச்சு உங்களுக்கு வந்து மதுரையில் 66, 68, 70 3 வருஷம், அதுக்கப்புறம் 4 வருஷம், அதுக்கப்புறம் 7 வருஷம் இடைவெளியில் நம்முடைய அன்றைய முதல்வர் ராமச்சந்திரன் என்று அன்போடு அழைக்கப்படும் எம்ஜிஆர் அவங்க வந்து மதுரையில் வந்து நடத்துகிறாங்க. சரிங்களா? ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 87, அடுத்தது 87, 81, அடுத்தது வந்து ஒரு 7 வருட இடைவெளியில் எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 87 அகைன் கோலாலம்பூர் மலேசியாவில் வந்து நடத்துகிறாங்க. ஓகேவா? அடுத்த 2 வருட இடைவெளி 89 வந்து மொரீஷியஸில் வந்து நடத்துகிறாங்க. அடுத்தது 95, இந்த மாநாட்டுக்கு நானே போயிருந்தேன். 95 தஞ்சாவூர் நடந்துச்சு. நம்ம ஊர் தஞ்சாவூர் அப்படின்றதுனால நானே இந்த மாநாட்டுக்கு போயிருந்தேன். ரொம்ப சின்ன பையன் அப்போ. அடுத்தது 2015 கோலாலம்பூர், 2019 சிக்காகோ அமெரிக்கா. இது அமெரிக்காவில் வந்து ஒரு ஸ்பெஷல். அமெரிக்கா நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 2019 என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, கீழடி நம் தாய்மடி அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில் வந்து நடத்துகிறாங்க. ஜியு போப்போட 200வது பிறந்த நாளுக்கு முன்னிட்டு கீழடி நம் தாய்மடி அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. இப்போ நம்ம கீழடியில் வந்து நம்ம ஊரில் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த நேம் வந்து அப்போவே 2019 பக்கமே வந்து நடத்திருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது 2023 சென்னை IATR அமைப்பு. இவங்க தான் ஆக்சுவலாகவே இந்த IRTA என்ற அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இவங்க தான் ஆக்சுவலாக இந்த தமிழ் மாநாடு எல்லாத்தையுமே ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுறது. சரிங்களா? அடுத்தது உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2010 அன்றைய முதல்வர் டாக்டர் முத்தமிழறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருணாநிதி அவங்க வந்து நடத்தினாங்க. ஆனால் இது வந்து தமிழ் மாநாட்டில் லிஸ்ட்டில் வராதுங்க. இது மட்டும் ஏன்னா இந்த மாநாடு எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுறது வந்து IATR அப்படிங்கிறத தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்க மூலியமாக நடத்தினா தான் அது வந்து மாநாடாக கணக்கில் வரும். தமிழக அரசு வந்து கண்டக்ட் பண்ணுது. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழ் மொழி மாநாடு மாற்றாமல்
செம்மொழி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் வந்து நடத்திட்டாங்க. செம்மொழி உலக தமிழ் செம்மொழி மாநாடு இந்த பேர் வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க, நம்ம கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துனாங்க. ஹலோ, ஓகே. நம்ம ஏஐ பற்றி பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம இது என்ன எங்கே பண்ணுறாங்கன்னா கேரளாவில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க கேரளாவில். இப்போ ரீசெண்டாக ஒரு முதல்வர் வந்தார் பார்த்தீங்களா, சதீசன் அவருடைய தலைமையில் இருக்க அமைச்சர்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சேர்த்துருக்காங்க. இதான் வந்து விசேஷம். ஓகே, அடுத்தது இந்த ஸ்மார்ட் எல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து இது பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானு பங்களாதேஷ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு ஸ்மார்ட் எல்லை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச நாடுகள் வந்து 6000 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து இது லேண்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். 6000 கிலோமீட்டர். ஓகே, இந்தியாவுக்கும் பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இவங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க நம்முடைய அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இது வந்து பார்த்துடலாமா? இதனுடைய பிடிஎஃப் முழு டீட்டெயில் கேளுங்க. இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் கண்டிப்பாக தரேன், வேணுங்கிறவங்களுக்கு தரேன் நான். இந்தியா பாகிஸ்தான் இல்லை, இந்தியா பங்களாதேஷ் கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டருங்க. அது ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறாங்க, இந்தியா பண்ண போகிறாங்க. என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் பண்ண போகிறாங்க, ஸ்மார்ட் வேலி மற்றும் லேசர் சுவர்கள் பண்ண போகிறாங்க, நிலத்தடி அதிர்வுகள் நம்ம உள்ளே வந்து பூந்து வந்துடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு நிலத்தடி அதிர்வுகள் வந்து சென்சார் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பண்ண போகிறாங்க. இதான் வந்து ஸ்மார்ட் சிலை திட்டம். இது வந்து ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான தலைப்பு புக்கர் பரிசு. இந்தியாவில் இந்த புக்கர் பரிசுனா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம், சரிங்களா? வரலாற்றில் முதல் முறையாக மேண்டரின் சீன மொழியில் எழுதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தைவான் டிராவலாக் நாவலுக்கு புக்கர் பரிசு பெறப்பட்டது. இதுதான் வந்து ஒரு நியூஸ். வந்து நல்லா கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக்கர் பரிசுனா என்ன, புக்கர் பரிசுனா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, புக்கர் பரிசை பொறுத்த வரைக்கும் 2 விருது இருக்கு. இதை பாருங்களேன், சீன மொழியில் எழுதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட. அப்ப ஒரு லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ்க்கு வந்து மொழிபெயர்த்துட்டாங்க அப்படின்னா இந்த அவார்டுக்கு பேரு சர்வதேச புக்கர் விருது. ஆங்கிலத்திலேயே எழுதி இங்கிலாந்து, அயர்லாந்து இங்க வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேரு புக்கர் பரிசு. புக்கர் பரிசு பொதுவா இங்கிலாந்து, அயர்லாந்துல வெளியிட்டிருக்கணும், முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. பின்னால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த மொழியில வேணாலும் எழுதிக்கலாம், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அங்க வெளியிடணும் அப்படின்றது தான் சர்வதேச புக்கர் பரிசு. 2 விஷயம் இருக்கு, மனசுல வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது புக்கர் பரிசு, 2வது வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச புக்கர் பரிசு. இந்த 2வது கொண்டு வந்த சர்வதேச புக்கர் பரிசுக்கு தான் அந்த நாவல். ஓகேவா? இப்போ புக்கர் பரிசை பத்தி ஒரு ஜெனரலா பார்த்தலாங்களா? ஓகே, பார்த்தலாம். புக்கர் பரிசு ரொம்ப முக்கியமான பரிசு. இது வந்து இலக்கிய ஃபிக்ஷன் சொல்றோம் பார்த்தீங்களா, முழு நீள இலக்கியம், இதுக்கு தரக்கூடிய புக்கர் பரிசு. இது வந்து பாத்தீங்கன்னா நோபலுக்கு அடுத்தபடியாக, நோபல் பரிசுன்றது பெரிய பரிசு இருக்கிறதுலையே, அதுக்கு அடுத்தபடியாக வழங்கக்கூடிய ரொம்ப உயரிய விருது புக்கர் பரிசு, சரிங்களா? இது வந்து ஏன் கொடுக்குறாங்க, எதற்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு நீள நாவலுக்கு ஃபிக்ஷன் சொல்றோம் பார்த்தீங்களா, ஃபிக்ஷன் நாவல், ஃபிக்ஷன் இது வந்து கொடுக்கிறது. உலகளாவிய சிறந்த மற்றும் நல்ல மிகச்சிறந்த எழுத்தாளர்களை கண்டறியறதுக்காண்டி ஆங்கில இலக்கியத்தின் தரத்தை, இங்க பாருங்க, ஆங்கில இலக்கியத்தின் தரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காண்டி இந்த நோக்கம். இது வந்து இதான் நோக்கம். ஓகேவா? இது பிரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அமைப்பு வழங்குது அப்படின்னா, இங்கிலாந்து, யூகே, யுனைடெட் கிங்டம், யூகே சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதான் வந்து நமக்கு வந்து வழங்குறாங்க. ஓகே, இது நிறைய இருக்கு. யாரு முதல்ல வாங்கினது, யாரு கடைசியா வாங்கினது, இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் வேணுன்றவங்க கேளுங்க, தரேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் புக்கர் பிரைஸ் 1969 தான் ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வராங்க. 1969 1969 கொண்டு வரும்போது ஆங்கிலத்தில் இருக்கணும். அந்த புக்கர் பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கிலத்தில் இருக்கணும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச புக்கர் பிரைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா,
அது வந்து 2005 தான் வந்து கொண்டு வராங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இது பண்ணணும். இது வந்து உலகத்தில் எந்த மொழியில் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் மொழிபெயர்த்து நம்ம இங்கே வந்து ஆங்கிலத்தை வந்து மொழிபெயர்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து இது பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினவங்க, ரெண்டாவது டைம் வாங்கினவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கலாம் அப்படின்னா, இந்தியர்களுக்கும் புக்கர் பரிசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் டிஎன்பிசியில் வந்து ஜென்ரலாக கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியருக்கும் புக்கர் பரிசுக்கும் என்ன சம்பந்தம். விஎஸ் நைபால் இவர் வந்து புக்கர் பரிசு வாங்கினவர். நல்லா கேட்டுங்க, புக்கர் பரிசு. இவர் வந்து சர்வதேச புக்கர் பரிசு கிடையாது, புக்கர் பரிசு. இவர் யார் அப்படின்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். என்ன நாவலுக்கு, இன் அ ஃப்ரீ ஸ்டேட், இந்த நாவலுக்கு வந்து வாங்குறாங்க. ரெண்டாவது ரொம்ப இது சல்மான் ருஷ்டி அப்படின்றவர் கொஞ்சம் எல்லாத்துக்கும் இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சவர், ரொம்ப பிரபலமானவங்க. ஸோ சல்மான் ருஷ்டி இவங்க வந்து புக்கர் பரிசு வாங்கியிருக்காங்க. மிட் நைட் சில்ட்ரன் இந்த புகழ்பெற்ற நாவலுக்காக வேண்டி இவங்க வாங்கியிருக்காங்க. நல்லா கேட்டுங்க, இவர் வாங்கினது புக்கர் பரிசு. நல்லா கேட்டுங்க, இவர் வாங்கினது புக்கர் பரிசு, சர்வதேச புக்கர் பரிசு கிடையாது. அடுத்தது நம்ம ஊரில் ஒரு அம்மையார் இருக்காங்களே, அருந்ததி ராய், அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இந்திய குடிமலாக இந்தியாவில் பிறந்து வளர்ந்து புக்கர் பரிசு பெற்றவங்க. நல்லா கேட்டுங்க, இவங்களும் வாங்கினது புக்கர் பரிசு. சரிங்களா. த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் ரொம்ப ஃபேமஸான நாவல், நிறைய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ண நாவல் அப்படின்னு சொல்லிட்டு. கிரண் தேசாய், அடுத்தது கிரண் தேசாய் 2006 வாங்கியிருக்காங்க. இவங்களும் புக்கர் பரிசு வாங்கியிருக்காங்க. அரவிந்த் அடிகா இவர் 2008 இவர் எழுதிய த ஒயிட் டைகர், இது வந்து இவங்களும் புக்கர் பரிசு வாங்கியிருக்காங்க. நல்லா கேட்டுங்க. அடுத்தது கீதாஞ்சலி 2022, இவங்க தான் சர்வதேச புக்கர் பரிசு. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா. புக்கர் பரிசுனா என்ன, இவங்க வந்து கீதாஞ்சலி என்ன பண்றாங்க, இவங்க வாங்கினது சர்வதேச புக்கர் பரிசு, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ். புரியுதுங்களா. இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க எல்லாருமே புக்கர் பிரைஸ் வாங்கினவங்க. இந்த கீதாஞ்சலி தான் வந்து சர்வதேச புக்கர் பிரைஸ். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னேன், இது வந்து வேற ஒரு மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தது. அவங்கெல்லாம் டைரக்டாகவே ஆங்கிலத்தில் வந்து நாவல் எழுதினவங்க. சரிங்களா. இதான் வந்து இரண்டுக்குமான வித்தியாசம். ஓகே ஓகே டன். அடுத்தது ஓகே, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுங்க. சரிங்களா. ஓகே, அடுத்தது போய்க்கலாமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாதனைக்கு வித்திட்ட இந்திய தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். அந்த நியூஸ், அதாவது இது வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸு. இதில் நமக்கு என்ன தேவை அதில் இருந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதை நான் வந்து பார்க்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்பாக்கம் இந்திரா காந்தி அணுமின் நிலையம் இது இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து யுரேனியம் கையிருப்பு கம்மியாக இருக்குது, தோரியம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைனாக பார்க்கலாமா. ஓகே டன். இப்போது யுரேனியம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தனிமம். யுரேனியம் இது வந்து யுரேனியம் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அணுமின் நிலையத்துக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுறது. இது அதிகமாக இந்தியாவில் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் இங்கே தான் வந்து அதிகமாக கிடைக்கிது. சரிங்களா. அப்புறம் ஆந்திராவில் கிடைக்கிது, ஒய்எஸ்ஆர் கடப்பா இங்கே வந்து கிடைக்கிது. இது வந்து செக் பண்ணிங்க. முக்கியமானது இன்னொன்று பார்த்தீங்கன்னா தோரியம்னு சொல்லுவாங்க. இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்னா தோரியம். உலகிலேயே மிக அதிகமான தோரிய இருப்பு இந்தியாவில் தான் கிடைக்கிது. கடலோர மணல் பரப்பில் மோனசைட் என்ற தாதுவாக கிடைக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகிலேயே அதிகமான தோரிய இருப்பு எங்கே கிடைக்கிது, நம்ம இந்தியாவில் தான் கிடைக்கிது. சரிங்களா. இது வந்து ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் எங்கெங்கே எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கேன். இப்போ மேலும் சில தனிமங்கள் வந்து கொடுத்துருக்கேன். இல்மனைட்னு சொல்லுவாங்க. டைட்டானியம் உலோகம் இலகுவாக. இந்த இல்மனைட்னா என்ன, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சொல்கிறேன் கேளுங்க. இல்மனைட் மற்றும் ரூட்டைல் அப்படின்றது கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து அதிகமாக கிடைக்கிது. இதனுடைய பயன்பாடு என்ன, இது வந்து பிரித்து எடுக்கப்பட்ட டைட்டானியம் என்னன்னா ரொம்ப லேசான உலோகம், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். விண்வெளி, ராக்கெட்டு, போர் விமானம், செயற்கைக்கோள், இது எல்லாத்துக்கும் பயன்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டானியம் அப்படின்ற ஒரு
ஒரு ஒரு தாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? இது ரொம்ப முக்கியமானது கொடுத்துருக்கேன். பெர்லியம் தாது ரொம்ப கொஞ்சம் முக்கியமானதான் கொடுத்துருக்கேன். லித்தியம், இது லித்தியத்தை வச்சு என்ன எடுக்க முடியும்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பேட்டரிக்கெல்லாம் பயன்படுத்த பார்த்தீங்களா, மின்சார கார்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்திங்களா லித்தியம். இதனுடைய இது என்னது? எல்ஐ லித்தியம். இதெல்லாம் வந்து சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? அதுலேயே வந்து நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம், அந்த மேலே உள்ள நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லேயே அந்த இது பார்த்தோமா, அணு மின் நிலையங்களை பற்றி பார்த்தோமா, அணு உலைகளை பற்றி பார்த்தோமா. இந்தியாவில் வந்து 2026 நிலவரப்படி மொத்த அணுமின் நிலையங்கள் எண்ணிக்கை இடங்கள் வந்து 7 இடத்துல இருக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? அணுமின் நிலையம் தொடங்கப்பட்ட வருஷம், அணு உலைகள் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, தாராப்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கு. பால்கர் 1969 இந்தியாவின் முதல் மற்றும் பழமையான அணுமின் நிலையம். இது யாரோட சேர்ந்து பண்றோம்? நம்ம இதை வந்து நம்ம சேர்ந்து பண்றது வந்து நம்ம டொனால்டு மாமா இருக்கார்ல, டொனால்டு ட்ரம்ப் அங்கிள், அவங்க கூட அந்த நாட்டு கூட அமெரிக்கா கூட வந்து ஃபர்ஸ்ட் தாராப்பூர்ல இருக்கிற முதல் அணுமின் நிலையத்தை வந்து நம்ம வந்து பண்றோம். ரெண்டாவது ராவத் பாட்டா ராஜஸ்தான்ல இருக்கு. 1981 வந்து பண்றோம். ஃபர்ஸ்ட் எப்ப பண்ணோம்? 1969. ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து 1969. நல்லா கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1969, ரெண்டாவது 1981. இது வந்து நம்ம யாரோட பண்ணோம்? இதை வந்து நம்ம வந்து கனடா. ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம வந்து அமெரிக்கா, ரெண்டாவது வந்து கனடா. ஓகேங்களா? 69, 81. அடுத்தது கல்பாக்கம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு செங்கல்பட்டுல இருக்கு. 1984 காலகட்டங்களில் முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா கூட்டு, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கனடா கூட்டு. அடுத்தது 84 முழுக்க முழுக்க இந்தியாவோட தொழில்நுட்பத்திலேயே பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்பாக்கம். நாலாவது நரோரா உத்தரப்பிரதேச மாநிலம் 1991 கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள நிலநடுக்க அபாயம் பாதுகாப்பு கொண்ட, கங்கை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு, நிலநடுக்க அபாய பாதுகாப்பு கொண்ட அணு உலை. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கக்ரபார் குஜராத்ல வந்து இருக்கு. இதன் 3 மற்றும் 4வது அணு உலைகளில் தலா 700 மெகாவாட் வந்து உற்பத்திக்கு வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது கைகா எங்க இருக்கு? கர்நாடகா. காளி நதியின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள நீரை குளிரூட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. பார்த்துங்க. அடுத்து கூடங்குளம், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல திருநெல்வேலியில் இருக்கு. 2014 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்திய ரஷ்ய தொழில்நுட்பம். கூடங்குளம் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஃபர்ஸ்ட் தொழில்நுட்பம் யார் கூட? அமெரிக்கா கூட. ரெண்டாவது கனடா கூட. மூணாவது உள்நாட்டிலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2014 இந்திய ரஷ்ய தொழில்நுட்பம். சரிங்களா? ஓகே, இதுதான் மொத்தமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்தியாவிலேயே அதிக அணுசக்தி மின்சாரம் தயாரிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. இது ஒரு முக்கியமான ஜிகேங்க. சரிங்களா? இது எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் படிக்கும்போது ஒரு கோர்வையா வரும். ஒரு செய்திகள் எல்லாமே அப்படியே கப்புன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இது சம்பந்தமா பிடிஎஃப் வேணா கேளுங்க, யாரு வேணாலும் அனுப்பிச்சு விடுறேன் நான். ஓகே, இவ்வளவுதாங்க இருக்கு. இதுல இருந்து கொஞ்சம் இது பிரீஃபா கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடிக்கடி ரொம்ப ஃபெமிலியர் கொஸ்டின் கேட்பாங்க. அணுசக்தி திட்டத்தின் தந்தை டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்புறம் தமிழகத்தில் செயல்பாட்டில் உள்ள மொத்த வணிக ரீதியான அணு உலைகள் மொத்தம் 4. கல்பாக்கத்தில் 2 இருக்கு, கூடங்குளத்தில் 2 இருக்கு. ஓகேங்களா? ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் வந்து இந்த மஞ்சள் அலர்ட், ரெட் அலர்ட் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, இதை பத்தி தெளிவா கொடுத்துருக்கேன் பாருங்க. பச்சை அலர்ட் அப்படின்னா சாதாரண மழை, மஞ்சள்னா 60 மில்லிமீட்டர். ஜாக்கிரதையா இருங்க, மழை பெஞ்சா பெய்யலாம் அப்படின்ற மாதிரி. ஆரஞ்சு அலர்ட் வந்து அதுலேருந்து டபுள் மடங்கு. பச்சை ஒண்ணுமே கிடையாது. ஓகே, வறண்ட வானிலை. மஞ்சள் வந்து 60 to 115 சென்டிமீட்டர். ஆரஞ்சு வந்துச்சு அப்படின்னா இந்த மஞ்சள்லேருந்து டபுள் மடங்கா மழை பெய்யும். 111 204 சென்டிமீட்டர் வரைக்கும். அத்தியாவசிய பொருட்களுடன் பேரிடர் எதிர்ப்புல தயாரா நம்ம இருக்கணும். மஞ்சள் வந்தா நம்ம தயாரா இருங்க அப்படின்னு அர்த்தம் மஞ்சளுக்கு.
சிவப்பு வந்துச்சுன்னா அதிகமான மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரீசெண்டாக நம்ம வந்து ரெட் அலர்ட்டை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம். அடுத்து பத்ம விருதுகள், இதை பற்றி பார்க்கலாமா? இது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் பார்த்தேன். பத்ம விருதுகள் 2026. இது வந்து என்ன, இது வந்து விருதுனா என்ன, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? பத்ம விருதுகள் இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருதுக்கு அடுத்தபடியாக நாட்டிலேயே பல்வேறு துறைகளில் சாதனை பதவி வழங்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விருது. ஃபர்ஸ்ட் விருது எதுன்னு கேட்டால் பாரத ரத்னா. அதுக்கப்புறம் எல்லாமே பத்ம விபூஷன், பத்மபூஷன், ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, பார்க்கலாமா? பத்ம விருதுகள் எப்போ தொடங்கினாங்க? 1954 வந்து தொடங்கினாங்க. ஓகேவா? பத்ம விருதுகளின் வகைகள். பத்ம விபூஷன் மிக உயரிய விருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்மபூஷன், மூணாவது பத்மபூஷன். ஓகேங்களா? மூணாவது பத்மஸ்ரீ. ஓகே, இப்போ ஒரு அவார்டு வாங்கினவ இன்னொரு அவார்டு வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு அவார்டு வாங்கினதுக்கும் இன்னொரு அவார்டுக்கும் மினிமம் 5 வருடங்களாவது இடைவெளி இருக்க வேண்டும். சரிங்களா? இதுதான் வந்து இது வந்து யார் யார் ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க, யார் யார் ரெண்டாவது வாங்கினாங்கன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், பாருங்கள். மொத்தம் வந்து 120 அவார்டுக்கு குறையாமல் இருக்கணும். 120 அவார்டு குறையாமல் ஒரு வருஷத்தில் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்தது குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். குவாட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு, ஒரு பெரிய நாடுன்னு பார்த்தா 4 இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. இதுதான் 4 தான் உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடுனா மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜனநாயக நாடு. இப்போ சைனாலலாம் வந்து அப்படி கிடையாது, ரஷ்யாவில் அப்படி கிடையாதுன்னு நம்ம வந்து பார்க்குறோம். இந்த 4 நாட்டோட கூட்டமைப்பு தான் வந்து குவாட் அமைப்பு அப்படிம்பாங்க. இது ரீசெண்டாக ஒவ்வொரு இயர்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து இதோட மீட்டிங் நடக்கும். சரிங்களா? இது ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. சைனாவில் வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அந்த சைனாவோட ஆதிக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது. சிம்பிளாக சொல்லப்போனால் இவ்வளோ தான் வந்து விஷயம். இது அங்கே எப்போ கூட்டு பயிற்சி நடக்கும். மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளாவில் நடக்கும். இந்த மாதிரி நிறையா நடக்கும், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நடக்கும். இதுதான் வந்து அதனுடைய விருப்பம். சீனா இதை என்ன சொல்கிறான்? ஆசியாவின் நாட்டோ. இந்த குவாட் அமைப்பு வந்து சீனா என்ன சொல்கிறான் அப்படின்னா மறைமுகமாக ஆசியாவின் நேட்டோ. இந்த குவாட் அமைப்பு வந்து ஆசியாவின் நாட்டோ அப்படிங்கிற, ஏன்னா 4 நாடு கூட்டாக சேர்ந்து பண்ணுறது அப்படின்ற ஒரு நாள். ஓகே, அடுத்து ஃபெடரேஷன் கோப்பை அனிமேஷ் தேசிய சாதனை. இந்த அனிமேஷன்றது நமக்கு தேவையில்லை, இந்த ஃபெடரேஷன் அப்படின்றது ஆக்சுவலாக நமக்கு வந்து தேவை. ஏன்னா ஃபெடரேஷன் கோப்பை அப்படின்றது இந்த கோப்பைகள் முதல்ல எதுக்கு வழங்குறாங்க, எந்த கோப்பை எதனுடைய சம்பந்தப்பட்டது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் வரும். ஃபெடரேஷன் கோப்பை அப்படின்றது தடகளத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 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 தடகளம் நடத்தக்கூடிய ஒரு அந்த கோப்பையோட பேர் வந்து தடகளத்துக்காண்டி உருவாக்குனது. அதான் இந்த கோப்பை எதனோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வரும். இந்த கோப்பை, அப்போ அந்த கோப்பை எதனோட சம்மந்தப்பட்டதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்க்கலாம். டயமண்ட் லீக் கோப்பை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது. டயமண்ட் லீக் கோப்பை உலகின் மிக உயரிய தடகளம் வீரர்கள் மட்டுமே பங்கு பெறும் ஆண்டுதோறும் நடக்கக்கூடியது. சரிங்களா? டயமண்ட் கோப்பை இது ரொம்ப ரொம்ப முக்கியது. நம்ம தலைவர் நீரஜ் சோப்ரா இருக்காப்புல, அவர் வந்து நம்ம இதில் வந்து வென்றிருக்காப்படி. உலக தடகள கான்டினென்டல் கோப்பை, வேர்ல்டு அத்லெட்டிக் கான்டினென்டல் கப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அமெரிக்கா, ஐரோப்பா ஆகிய 4 கண்டங்கள், அமெரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டங்கள் சேர்ந்து இந்த வந்து நடத்துகிறாங்க. சரிங்களா? ஓகே, உலக தடகள வேர்ல்டு அத்லெட்டிக் இண்டோர் சாம்பியன்ஷிப், இது வந்து இண்டோர் ஸ்டேடியத்துக்குள்ள நடத்தக்கூடியது. ஓகேங்களா? இதன் மதிப்பு உலகின் மிக மதிப்பு மிக்க மாரத்தான். இது வந்து மாரத்தான், இது வந்து தடகளத்துக்கு தான் வரும். ஓகே, இந்திய அளவிலான கோப்பைகள் ஏஎஃப்ஐ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேசிய
இந்திய தடகள கூட்டமைப்பு AFI இது வந்து பார்த்துருக்கோம். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபெடரேஷன் கோப்பை நடத்துகிறாங்க. நம்ம பார்த்தோமா நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்துச்சுப்பாங்க. தேசிய கூட்டமைப்பு கோப்பை, சார்மினார் தளம் கோப்பை, சார்மினார் டிராஃபி அப்படிம்பாங்க. இது வந்து இது எல்லாமே நடத்துறது எதுக்கு நடத்துகிறாங்க, எல்லாமே அத்லெட்ஸ் தடகளம். ஓகேங்களா, தேசிய திறந்த நிலை தடகள போட்டி, நேஷனல் ஓப்பன் அத்லெட்டிக்ஸ். இது அடுத்தது இந்தியன் கிராண்ட் ஃப்ரீ தொடர், இது வந்து அத்லெட்ஸ். அதே மாதிரி தேசிய மாவட்ட ஜூனியர்ஸ், உலகின் மிகப்பெரிய ஜூனியர் திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்துங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி அத்லெட்டிக்ஸ் பார்த்துங்க. ஓகேவா. அடுத்தது எண்ணூர் துறைமுகம். இந்த நியூஸை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து என்ன ஞாபகம் வரணும், துறைமுகம் தான் ஞாபகம் வரணும். துறைமுகம் எங்கெங்கே இருக்குது, அதோடைய பயன்பாடு என்ன, இதை பற்றி நீங்கள் படிச்சிங்கனாவே ஒரு கொஸ்டினுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்திய துறைமுகங்கள் ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் எவ்வளவு துறைமுகங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பெரிய துறைமுகம்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. இந்தியாவில் 12 பெரிய செயல்பாட்டு துறைமுகங்களும், மகாராஷ்டிராவில் வந்து 13 பெரிய துறைமுகம். 13வது துறைமுகம்னா வதவான், இது வந்து கட்டிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்குங்க, இந்தியாவில் மொத்தம் 12 பெரிய துறைமுகம் இருக்கு. இந்தியாவில் இருக்கிறது மொத்தம் 12 பெரிய துறைமுகம். அதில் இப்போ 13வதாக வந்து வதவான் அப்படின்ற மகாராஷ்டிராவில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. 13வது பெரிய துறைமுகமா. சரிங்களா, மறந்துடாதீங்க. ஓகே, இது பார்க்கலாமா. தீனதயாள் துறைமுகம் குஜராத்தில் இருக்கு. மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை எழில் கொஞ்சும் துறைமுகம். ஜவஹர்லால் நேரு துறைமுகம், அதுவும் மகாராஷ்டிராவில் இருக்கு, மேற்கு கடற்கரையில். இந்தியாவின் மிகப்பெரிய கண்டெய்னர் துறைமுகம் சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு துறைமுகம். மர்மகோவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இரும்புத்தாது ஏற்றுமதிக்கு ரொம்ப ஃபேமஸானது. நியூ மேங்களூர் குத்ரேமுக் இரும்புத்தாதுவை ஏற்றி செல்கிறது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அப்புறம் மேற்கு கடற்கரை வில்லிங்டன் தீவில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அமைந்துள்ள இயற்கை நல்வாயில் துறைமுகம். நல்வாயில் துறைமுகம்னா கொச்சி, கேரளான்னு வச்சுக்க வேண்டாம் மைண்டில். கேரளானாவே ஒரு கடவுளோட மாநிலம் சொல்லுவாங்க, அது மாதிரி வச்சுக்கோங்க. சென்னை இந்தியாவின் 2வது பெரிய கண்டெய்னர் துறைமுகம். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் துறைமுகம் பார்த்தோமா, இங்கே பாருங்க. இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய கண்டெய்னர் வந்து நேரு. இங்கே பாருங்க, இங்கே பார்த்துக்கோமா. மிகப்பெரிய கண்டெய்னர் துறைமுகம் வந்து ஜவஹர்லால் நேரு மகாராஷ்டிரா. 2வது வந்து நம்ம ஊர் சென்னை. ஓகேங்களா. அடுத்தது காமராஜர் துறைமுகம் எண்ணூர். இந்தியாவின் முதல் கார்ப்பரேட் நிறுவனமயமாக்கப்பட்ட பெரிய துறைமுகம். அப்புறம் தூத்துக்குடி சிதம்பரம் வஉசி சிதம்பரம் இது இருக்கு. இது வந்து செயற்கை துறைமுகம், இயற்கை துறைமுகம் கிடையாது. இவங்க நம்மளால ரெடி பண்ணது. ஓகேவா. இந்தியாவின் மிக அழகான இயற்கை துறைமுகம் வந்து விசாகப்பட்டினம், மறந்துடாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வகைப்படுத்தியிருக்கேன் நான். ஓகே, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதோட PDF வேணுன்றவங்க கேளுங்க, கண்டிப்பாக தரேன் நான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து ஒரு நியூஸ் கட்டிங்ஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு காட்டேன் பாருங்க. இது ஒரு பார்த்தேன், சூரிய குடும்பம் பற்றி பார்த்தேன். இதுலேருந்து கொஞ்சம் நல்ல டீட்டெயில்ஸ், முழு டீட்டெயில் எடுத்திருக்கேன். எக்ஸாம் ஓரியன்டாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டிங்ஸ், இது வந்து இந்தியாவோட ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தமாக பார்த்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர் தேவைப்படுது, வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுங்க. இது வந்து PDF என்கிட்ட இருக்குது. PDF வேணுன்றவங்க என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நான். என் நம்பருக்கு வந்து ஒரு PDFன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதத்தோட PDF வந்து தரேன். ஆக்சுவலாக இது 2 டைப்பாக படிப்பாங்க. எப்படி படிப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா PDF-ஆக எடுத்து அண்டர்லைன் பண்ணி படிக்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். PDF பிரிண்ட் எடுத்து தான் படிக்கணும். இல்லை வெளியூரில் இருக்கவங்க பிரிண்ட் வேணாலும் கேளுங்க, அனுப்பிச்சி விட்றேன். சரிங்களா. நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. சரிங்களா. தேங்க்யூ.